கள்ளக்குறிச்சி அருகே இருசக்கர வாகனத்தில் பிரியாணி வாங்கச் சென்ற கல்லூரி மாணவர் லாரி மீது மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சங்கராபுரத்தில் வசித்து வரும் கணேஷ் என்பவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் புத்தாண்டையொட்டி பிரியாணி வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்ற கணேஷ் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த லாரி மீது மோதிய விபத்தில் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். நாவலூரைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் துக்க நிகழ்ச்சிக்காக சென்றுவிட்டு சிறுப்பாக்கம் அருகே வேனில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது வளைவில் திரும்பும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்த நிலையில் தார் சாலையின் ஓரங்களில் உள்ள பள்ளங்களை சமன்படுத்தாமல் இருப்பதே இந்த விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் அடர்ந்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் பொழுதை கழித்தனர். மேலும் மலைப்பகுதிகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றனர். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் கசிவு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு 2வது நிலையில் உள்ள 1வது அலகில் கடந்த வாரம் கொதிகலன் குழாயில் கசிவு ஏற்பட்டு மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. அது சரி செய்யப்பட்ட சில நாட்களே மீண்டும் கொதிகலன் குழாயில் கசிவு ஏற்பட்டதால் தற்போது 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற உதிரி பாகங்களை கொண்டு மின் உற்பத்தி செய்யப்படுவதால் இதுபோன்ற பாதிப்பு அடிக்கடி ஏற்படுவதாக மின்வாரிய ஊழியர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்ற போலீசாரை கண்டித்து குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வக்கனப்பட்டி காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த குகன் என்பவரது இருசக்கர வாகனத்தை காரணமின்றி போலீசார் காவல் நிலையம் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குடும்பத்தினர் நடத்திய சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விடியா ஆட்சியில் போலீசாரின் இந்த அராஜக நடவடிக்கையால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை செய்யாற்றங்கரையில் உள்ள பச்சை புளிய மரத்தினை தீ வைத்து எரித்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கம் போலூர் சாலையில் உள்ள செய்யாறு மேம்பாலம் அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராட்சத புளிய மரத்தில் இரவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது குறித்து தகவலறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மரத்தில் பற்றி எறிந்த தீயை தண்ணீரால் பீச்சி அடித்து அணைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நறுமணத்துடன் பூத்து குலுங்கும் வெள்ளை நிற காட்டு சூரியகாந்தி மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஆண்டுதோறும் டிசம்பர் 1ஆம் தேதி பூக்க துவங்கும் இந்த மலர்கள் ஆங்கில வருட பிறப்பன்று முழுமையாக பூத்து குலுங்குவது வழக்கமாக உள்ளது. மேலும் இந்த பூக்கள் தேனீக்கள் தேனெடுக்கும் பூக்களாக விளங்குகின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் மோதியதில் மின்கம்பம் 2 துண்டாக உடைந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவையாற்றில் இருந்து கபிசலம் நோக்கி சென்ற அந்த காரை பள்ளி ஆசிரியர் இயக்கியுள்ளார். மேட்டுத்தூர் அருகே சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் இருந்த மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதற்கிடையில் அப்பகுதியில் இருந்த வேகத்தடையை அகற்றியதே இந்த விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை மற்றும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 4வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான நாட்டு படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மீன்கள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை வாரச்சந்தை வளாகத்தில் கடைகள் கட்டும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நகராட்சி கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் ராஜேந்திரா சாலையில் உள்ள வாரச்சந்தையில் பழைய கடைகள் இடிக்கப்பட்டு புதிய கடைகள் கட்டும் பணி தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளால் கடை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புதிய கடைகள் கட்டும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்த விபத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம் தீயில் எரிந்து சேதமானது.
லால்புரம் ஊராட்சிக்குட்பட்ட பாலுதாங்கரை பகுதியில் தமிழ் இலக்கியா என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம்போல் உணவு தயாரித்த போது எதிர்பாராத விதமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து மலமளவென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதில் 5 சவரன் நகை, 20,000 ரொக்கம் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் அருகே நடுவழியில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். பொதட்டூர்பேட்டை பகுதியிலிருந்து திருத்தணி நோக்கி 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று புறப்பட்டு சென்றது. திருத்தணி ரயில் நிலையம் அருகே சென்றபோது திடீரென அந்த பேருந்து பழுதாகி நடுவழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். பழுதடைந்த அரசு பேருந்துகளை நீக்கிவிட்டு புதிய அரசு பேருந்துகளை இயக்குவதற்கு விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை முன்வர வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.